ஆண்டுகளுக்கு பின் சென்னையில் மீண்டும் டபுள் டக்கர் பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரவுள்ள நிலையில் நடப்பாண்டு இறுதிக்குள் இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. சென்னை மற்றும் புறநகர் பயணிகளுடைய வசதிக்காக மாநகரில் 32 பணிமனைகளில் இருந்து 3454 பேருந்துகள் 700க்கும் மேற்பட்ட வழித்தடங்களை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சாதாரண கட்டண பேருந்துகள், டீலக்ஸ் பேருந்துகள், தாழ்தள பேருந்துகள், மின்சார பேருந்துகள் என பல பேருந்துகள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் நாளொன்றுக்கு 28 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த வகை பேருந்துகள்ல பயணம் மேற்கொள்றாங்க. அண்மையில 120 மின்சார பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் 6.55 லட்சம் கிலோமீட்டர் இந்த பேருந்துகள் என்பது இதுவரை இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த மின்சார பேருந்துகளால எரிபொருள் இயக்க செலவுல அரசுக்கு மாதம் ஒன்றுக்கு 90 லட்சம் வரைக்கும் மீதமாவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனிடையே சென்னை மாநகரில் டபுள் டக்கர் மின்சார பேருந்துகளை இயக்க போக்குவரத்துறை திட்டமிட்டிருக்கிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார 20 டபுள் டக்கர் மின்சார பேருந்துகளை சென்னை மாநகரில் வலம் வரக்கூடிய வகையில் அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகாக அந்த டபுள் டக்கர் பேருந்துகள் சென்னை மாநகரில் இயக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இறுதியாக 1880ஆம் ஆண்டு முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய இந்த டபுள் டக்கர் பேருந்துகள் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. 2008ஆம் ஆண்டு வரை டபுள் டக்கர் பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டில் இருந்திருந்தது. 2008ஆம் ஆண்டு இறுதியாக தாம்பரம் உயர்நீதிமன்றம் இடையே இந்த வகை பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தது.